சிஎஸ்கே ரசிகர்களுக்கு திடீர்னு தோனி கொடுத்த ஷாக். அதாவது காசி விஸ்வநாதன் ஐயா கிட்ட தோனி அப்படி என்னதான் சொல்லியிருப்பார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று மேட்ச்சில் பொறுத்த மட்டும் தோனியும் காசி விஸ்வநாதனும் ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தோனி இந்த சீசன் ஃபுல்லாகவே ஈவன் இன்றைக்கி மேட்ச்சில் குஜராத்துக்கோட எகெயின்ஸ்டும் தோனி ப்ளே பண்ணலை. ஸோ ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணிட்டாருன்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு வராங்க. ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, தோனியோட ஐபிஎல் கெரியர் இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஏகப்பட்ட அஃபிஷியல் நியூஸஸ் இன்னும் வராட்டியும் அன்அஃபிஷியல் நியூஸ் ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதன் மூலிமா தோனி ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொடுக்கல. பட் இருந்தாலும் அன்அஃபிஷியலாக எல்லோரும் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இவர் அவ்வளோதான், ஐபிஎல் கெரியர் இஸ் ஓவர். அதாவது பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 43 ஏஜ் வரைக்கும் தான் ஒரு பிளேயர் ஐபிஎல் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ தோனி இந்த சீசன் 14 மேட்சஸ் லீக் மேட்சஸ் டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச்லேயும் கூட சிஎஸ்கே டீமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அதனால் தோனி இதோட ஓவரா இன்னும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு எதுவும் வரல. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓவர்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே தோனி ரிட்டையர் ஆகிறது மச் பெட்டர். அதுவும் இல்லாமல் அவர் ரிட்டையர் ஆகிட்டு கோச்சஸ் இல்லைன்னா மென்டராக வரக்கு ஹை பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது சிஎஸ்கே டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்தி வந்துட்டுருக்குது. ஸோ இதன் மூலிமா தோனி என்ன முடிவு எடுப்பார்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தவறான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸோ அதனால் தோனி முடிவு தோனி கையில் மட்டும்தான். பட்டு தோனி ரிட்டையர் ஆகிறது என்னோடய சைடு பொறுத்தளவு ரொம்ப கரெக்டான விஷயம். பட் அவர் ஹெட் கோச்சாக இல்லை மென்டராக உள்ள கரமரங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் ருத்ராஜ் கைக்வாடு கேப்டனாக இருப்பாரா, அடுத்த சீசன் 2027 ஐபிஎலுக்கு கேப்டனாக இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த சீசன் கேப்டன்சியும் பியூர், பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாமே பியூராக பண்ண ருத்ராஜ் கைக்வாட் டீமில் இருப்பார். பட் கேப்டன்சி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி என்னோடய எண்ணம். தோனி அதுக்கான சரியான பதில் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. பட் தோனி லாஸ்ட் மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணல. ஹோம் மேட்சஸில் ரொம்ப மேட்சஸ் சீரீஸாக பார்த்தாரு. பட் இருந்தாலும் அவர் மைண்டில் ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த சீசன் நம்மளுக்கான சீசன் கிடையாது. ஸோ அதனால் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருந்தாலும் பட்டு கிரவுண்ட்ஸ்மேன் ஹோம் ஸ்டேடியத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிளேயர்ஸ் ஈவன் தோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ், கிளிக்ஸ், செல்ஃபீஸ் எல்லாமே எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார் தான் நான் சொல்லுவேன். பட் வேறு மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷன், அதாவது லெஜெண்ட்ரி இஸ் லெகசி எல்லாமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே டீமுக்காக நிறைய பண்ணிட்டார். இந்த மனுஷன் இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. பட் அவரோட லைஃப்பில் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், இன்டர்நேஷ்னலும் சரி ஐபிஎல் கெரியரும் சரி. பட் அவர் ஆவது மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. தோனி ரிட்டையர் ஆவாரா இல்லை அடுத்த சீசன் ஐபிஎல் ஃபுல்லாக ஆடுவாரான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னோடய கருத்தை மட்டும் தோனி இதோட ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.